நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் signing. இது காமன் மேன் ஷோ. இந்த காமன் மேன் ஷோ வந்து அக்னி பரீட்சா அப்படின்ட்டு தெலுங்குல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இங்கே காமன் மேன் ஷோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டிஆர்பி வந்து தர தட்டுது. அதனால ஏதாவது ஒரு புதுசு ஒன்று எடுத்துட்டு வரணும். தெரிஞ்சவங்களே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற விமர்சனம் வருது. அதனால காமன் மேன் இது உள்ளார எடுத்து வருவோம் அப்படின்னு அக்னி பரீட்சான்னு ஒன்று வச்சு பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து சீசன் 3லே வந்து இதில் பண்ணாங்க, மலையாளத்தில் பண்ணாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த சீசனில் அதை நம்ம வந்து நாமளும் வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நம்ம ஜாக்கி டிவியில் இருக்கு. ஸோ இதனுடைய அபத்தங்கள், இந்த காமன் மேன் ஷோவுடைய அபத்தங்களை தான், அதுவும் முக்கியமாக இந்த செருப்பு இது என்னது ஷூவை துடைக்கிறது, இந்த மாதிரி டாஸ்க்கு, இதெல்லாம் வந்து அபத்தத்தினுடைய உச்சம். எளிய மனிதர்கள்லாம் உங்களுக்கு என்ன இலக்காரமான்ற கேள்வி தான் இங்கே வருது. ஸோ அது குறித்த ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். எளிய மனிதர்கள் எதையும் செய்வாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு இலக்கணமாக தான் இப்போ இந்த காமன் மேன் ஷோவில் இருக்கிற டாஸ்க். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அக்னி பரீட்சான்ட்டு வந்து தெலுங்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஷூவை தொடங்கன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி அது வந்து துடைக்க மாட்டேன்னு சொல்லி, அதன் பிறகு அதை துடைக்க வச்சு அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுலாம் வந்து வேற. நவ்தீப்னு ஒரு அந்த இதுல அறிந்து மறியாமலும் நடிச்சிருப்பாரு ஆர்யா கூட. அவரு வந்து அவரும் பிந்து மாதவி இவங்கலாம் தான் அதுல வந்து அந்த இதுல வந்து சார் அவரா சார் அது? ஆமா, ஓகே ஓகே. அந்த அறிந்து மாதிரி அதேதான். அவரு வந்தாதான் வேலை இல்லாதவங்களாம் கூட்டு உட்கார வச்சு பண்ண. சரி, அது ஒரு விஷயம், எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனா என்னன்னா அவங்க நடந்துகிட்ட முறை வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது தெலுங்குலே. அதன் பிறகு பிந்து மாதவ் ஏதோ படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்தப்போ கூட அதை பற்றி அங்கே வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து காசுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது எக்காலத்துலாம் அது துரத்தும். ஒரு சில விஷயங்கள்னா அது அப்படிதான். கண்டிப்பாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு காமன் மேனை வந்து உள்ளார இட்டு வர்றதோ மற்ற விஷயங்களோ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களுடைய இயலாமை இருக்குல்ல, அந்த இயலாமையை உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக அதுக்கு வந்து நாய்க்கு வந்து எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி வந்து பண்றது இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து கேள்விக்குறியாக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஜாக்கி. நீங்க வந்து நம்மளுடைய நிறைய ரிவ்யூகள் சொல்லியிருப்போம். நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு ஒன்றுத்துல அவங்க நீ கண்டிப்பா உள்ளர போறேன்னு செலக்ட் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம்ப்பா, இதெல்லாம் தான் எங்களோட கண்டிஷன்ஸ், இந்த சம்பளம் வேணும், இந்த புகழ் வேணும்னா நீ இதெல்லாம் வந்து செய்யணும். நாய் மாதிரி நக்குன்னு சொல்லுங்க, தரையெல்லாம் நக்கிக்கிட்டே போகணும் கடைசி வரையும் சொல்லுங்க. தட் இஸ் அ ஸ்டாக். ஏன்னா அது உள்ளார நீங்க உள்ளார வரும்போது என்னன்னா, அந்த டாஸ்க்கை வந்து அவன் செய்யறான்னு கையெழுத்து போட்டு உள்ளார வந்திருக்கான். அதுல எல்லாரும் செய்யறதா நீங்க செய்ய வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல விமர்சனங்கள் வருது. இதை விட வந்து கார்லயே வந்து பல மணி நேரம் உட்காந்துருந்தியா, இப்ப கூட வந்து கார்லயே உட்காந்துட்டுல. ஆமா, அதான் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நீங்க வைக்கிறதோ, அந்த மாதிரி டாஸ்க் நீங்க வைக்கும் பொழுது நிகழ்ச்சியோடைய ஃபார்மேட்டே இதுதான்றப்ப கேள்விக்குள்ளாக்கவே நீங்க நிகழ்ச்சியோடைய தேர்வுக்காக ஒரு சில காமன் மேன் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் திரும்ப திரும்ப கேட்கறதுன்னா, இப்ப நான் ஒரு காமன் மேன், ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு பர்சன், அதானே காமன் மேன். ஒரு ரெகுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு காமன் விமன். என்கிட்ட என்ன தனி திறமைகள் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கிட்ட நான் வந்து ஒரு காமன் மேனாக இருக்கேன், ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் ஒரு விஷயம் வரேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு 10 பேரோட அடைச்சி வைக்கும் பொழுது என்னுடைய விஷயங்களாக நான் எப்படி வெளிப்படுத்துவேன், என்னென்ன விஷயங்களை செய்வேன், இதெல்லாம் யூஸ்வலாக ஒரு காமன் மேனுங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு இருக்கும் இல்லைங்களா. அதில் நான் ஏதாவது ஒன்று வாய் விடுவேன், அதில் ஏதாவது ஒன்று செய்வேன். இது 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 நான் என்னை பற்றிய புரிதல். அப்போ திடீர்னு இப்போ ஜாக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாக்கி கிட்ட ஒரு காமன் மேனாக இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து சில விஷயங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் என் சேனலையே பார்த்துட்டு இருக்கேன்னும் பொழுது அப்போ என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை ஜாஸ்தி வச்சு அவங்கள நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுதானே வந்து ஒரு விஷயங்களா ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ஜாக்கிக்கும் அதே டாஸ்க் தான் கொடுக்கணும், நீங்கள் எனக்கும் அதே டாஸ்க் தான் கொடுக்கணும், இன்னொருத்தருக்கும் அதே டாஸ்க் தான் கொடுக்கணும். பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் காமன் மேனுக்கான அந்த டாஸ்க்குக்கான ஒரு தெளிவே உங்ககிட்ட இல்லை. ஆளுக்கு வேறுபடுது. வேணும்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சிரிக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு குவாலிஃபைடுன்றீங்க, லொடலோடன்னு பேசுறதுக்கு ஒரு குவாலிஃபைடு. இதை விட நல்லா இன்னைக்கு கூட ஒரு எபிசோட்ல வந்து பர்வீன் ஒரு பொண்ணு பேசுச்சு, நல்லா பேசி அதை வந்து குவாலிஃபைடு இல்லை, உங்களுக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லைன்றீங்க.
கேள்வி கேட்கிற ஓவியாவுக்கு காமன் மேன் என்ன செய்வாங்கன்னே தெரியல. ம். இந்த மாதிரியான அபத்தமான ஒரு சூழல்ல அவனுடைய இயலாமைக்கு எங்கேயாவது போனா எதை தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறவன வந்து இந்த ஸ்குட் கேம்ல வந்து பணம் வச்சுட்டா சாவடிச்சிருவோன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போவாங்க தெரியுமா? அந்த எஸ். மாதிரி தான் இருக்கு இந்த கேம் ஆக்சுவலா. உண்மை. இப்ப ஒரு டாஸ்க்கு உங்களை நீங்க வந்து உங்களுடைய அந்த ஸ்ரத்தம்னியை வந்து நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு டாஸ்க் வைக்கிறது வந்து நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, ஆ. அதுக்கு ஒத்துக்கிட்டு வரான், அதுல வந்து நீங்க வந்து சரியில போடுறீங்க, அவனுக்கு சோறு இல்லாம வைக்கிறீங்க, அவனுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க, அதெல்லாம் டாஸ்க். ஏன்னா அவன் சம்பளம் அவனுக்கு டெய்லி வருது, எஸ். உழைச்சாதான் காசுன்றது. இங்க நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வைக்கணும். இப்ப நீட் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறீங்க, ம். இந்தியா ஃபுல்லும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், ஆ. ஒரே கேள்விதான். அந்த ஒரே கேள்வியை எல்லாரும் லட்சம் பேர் எழுதும்போது அதுல வந்து எல்லாருமே சரியான பதில் எழுதினவங்க வெற்றியாளர்கள், சரியா எழுதாதவங்களுக்கு மார்க் கம்மி, இவங்க தோத்து போனாங்க. இதுதானே எஸ். பேசிக், எஸ். இதுதானே தேர்வு எஸ். முறை. இந்த தேர்வு முறை தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த காமன் மேன் ஒருத்தன் உள்ளார எடுக்கும்போது ஒரு கிரைட்டீரியா நீங்க செட் பண்ணல. அதான ஒரு டீமோட வேலை. அதான் அந்த கேக்குறேன். டீம் வேலைய வேலை அதையே ஒழுங்கு அப்புறம் ஏதாவது அதுங்க தான் வாயில வரப்போகுது. இருக்கிறவங்கலாம் பைத்தியக்கார மாதிரி அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ சிரி, நீ இதுல உட்காரு, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, நீங்க 2 பேரும் கீச்சுக்காங்க, ஆ. நீங்க 2 பேரும் வந்து முட்டிக்குவாங்க. என்னய்யா இது? எனக்கு புரியவே அதேதான். இல்ல எனக்கு. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கங்கன்னு கூட சொல்லுங்க. ஆ, நீங்களும் ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறப்ப நீங்க ஆ, ஒரு ஆர்குமென்ட் டாபிக் முதல்ல குடுங்க. ஆ. இப்ப நீங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபார் 2 பேர் எக்ஸாம்பிள் வந்தாங்க, ம். 2 பேரும் அமைதியா இருக்கிறீங்க. 3 பேர் ஆமா 3 3 பேரும் ஜட்ஜ் அமைதியா ஏதோ இருக்கீங்க. ஒண்ணு பண்றீங்க. என்ன நீங்க அங்க போய் உட்கார்ந்ததுனாலே அப்படி வருமா? எனக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ப்ரொடியூசர்ஸே இருந்தாலும் நீங்க சொல்லணும், இது அபத்தமா இருக்கு நீங்க சொல்ல வேணாம். ஆ, இன்னொன்னு ஆ, இது கிரியேட்டிவிட்டியே இல்லையே. ஆ, 3 பேரும் உட்கார்ந்துருக்கீங்கன்னா, டக்குன்னு வராங்கன்னா, இப்ப அவங்க சரி 3 பேரும் அப்படியே அமைதியா இருங்க. இது ஒரு டாக்டிக்கா கூட நீங்க வந்து யூஸ் ம், பண்றீங்க. அப்ப அந்த 3 பேரும் அமைதியா இருக்கும்பொழுது அவங்க வந்து கேட்கறாங்க, "இப்ப நாங்களே ஆரம்பிக்கணுமா?" அப்படின்னும்பொழுது, "கரெக்ட்டுங்க. ம், இதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணோம். ம். யாரு முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? இந்த அமைதிய யாரு குலைக்கிறீங்கன்னு பார்க்குறோம்." இந்த மாரி நீங்க இப்ப ஏதாவது சொல்லணும் உதாரணத்துக்கு இல்லையா? ஒரு ஒரு இது பார்த்துருப்பீங்க, கிளிப் பார்த்துருப்பீங்க. கிளாஸுக்கு எல்லாரும் ஆர்வமா உட்காந்துருப்பாங்க. லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆ. ஒரு ப்ரொஃபசர் வருவாரு. 4வது பெஞ்ச்ல ஒரு பொண்ணு இருக்கா. நீ எழுந்து கிளம்பு அப்படின்னுவாரு. நீ ஆஹா. நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு வந்து முடிச்சுட்டு போயிடும். அப்பதான் வந்து சொல்லுவாரு, உங்க இதுல இருக்கிற ஒரு பொண்ணே வந்து எழுந்து போகும்போது ஏன்னு கூட கேள்வி கேட்க துப்பு இல்லைன்னா நீங்களாம் என்னத்துக்கு லா படிக்க போறீங்கன்னு கேட்பாரு. ஆ. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ற அந்த அளவுலாம் நீங்க போக போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். அததான் ஜக்கி அந்த சொல்றேன். மாதிரி கூட இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இந்த காமன் மேன் கிட்ட நாங்க எதிர்பார்க்குறோம் இந்த வீட்டுக்குள்ளார போறதுக்கு. ம். உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த கேள்வியே அபத்தம்ன்றாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வெளியில வந்து நீங்க வந்து ரெஸ்யூம் அனுப்பும்போது ஹெச்ஆர் தான் பார்ப்பாங்க. எஸ். ஆனா இன்டர்வியூ எடுக்கிற இருக்கார் இல்லையா? ஆமா. மேனேஜர் இருக்கார் இல்லையா? மேனேஜருக்கு வந்து உங்களை பத்தி நீங்க டெல் யுவர் செல்ஃப் அப்படின்னுவாங்க. டெல் மீ யுவர் செல்ஃப் ஆமா. அப்படின்னுவாங்க. ஆமா. டெல் இப்படிதான் மீ பேசுவாங்க. அபௌட் யுவர்செல்ஃப்ன்னுவாங்க. எப்படி வேணா கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் வந்து அபத்தம் கிடையாது. செலக்ட் பண்ற ஹெச்ஆர், ம். கேள்வி கேட்குற மேனேஜர். நீங்க சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? எல்லாத்த விட ஆனா இல்ல எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்னதான் ஏற்கனவே ஒருத்தர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், உங்க ப்ரொஃபைல்ல அது இருந்தாலும், நீங்க உங்கள எப்படி பிரசன்ட் பண்றீங்க? நீங்க செய்ற வேலைய எப்படி தடை இல்லாமல் பேசுறீங்களா? பேசுறீங்களா? அப்படிங்கிறத இப்போ பார்க்கறதுக்கு ஒரு தான் உங்கள நாங்க மார்க்கெட்டிங்க்கு வந்து கேட்கறதே. எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப போய் வந்து ஈசு, வாசு எதுவுமே ஒழுங்கா பேசாம, எதுவுமே பண்ண ம். முடியாம இருந்தீங்கன்னா, எதுக்கு மார்க்கெட்டிங்ல உனக்கு எடுக்கணும்? இல்லையா? அதேதான். எஸ். அதுக்காக எல்லார்ட்டயும் கேட்பாங்க. இப்ப வெளிய ரிஜெக்ட் ஆனவங்கலாம் வந்து பேட்டி குடுக்கும்போது, இந்த மாரிலாம் கேள்வி கேட்டாங்க. எத்தன வாட்டி தான் இத சொல்றேன்னா, எத்தன வாட்டி கேட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லணும். அது அபத்தமானது இல்ல. ஆனால் எஸ். ஸ்டாண்டர்டைஸான ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அது ம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக குடுக்கணும். அந்த எல்லாருக்கும் ஒரே மாரியாக குடுக்கறதுல யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, அதுல நீங்க கருத்து வேறுபாடுகளோ ஏதோ வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒளிபரப்பாகிற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, தெலுங்கு அக்னி பரீட்சையால செருப்பு தொலைஞ்சு ஜெயிச்சிட்டான். நீ நாய் மாரி வேஷம் போடுன்னு சொல்ற மாரி தான் இருக்குதே ஆ. ஒசரம். அப்படி நாய் மாரி அவன் வேஷம் போட்டதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு சம்பளம் குடு. எஸ். இந்த இன்னைக்கு வந்து ஒரு சம்பளம், ஒரு பேட்டா. இந்த விஷயத்துக்கு ஒரு பேட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீ வேலை வாங்கு. இது 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 மட்டுமே கிடையாது ஜாக்கி. ம், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆ, முதல்ல உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் லிஸ்ட்ன்னு இருக்கணும். ம், நான் இப்ப வந்து இந்த கேள்வி நம்ம இப்ப கேட்க போறோம். 3 ஜட்ஜும் முதல்ல பேசணும். ம். 3 ஜட்ஜும் பேசி இதான் நம்ம இப்ப பண்ண போறோம் அப்படிங்கிறதையாவது சொல்லணும். யாருக்கு என்ன கேள்வி கேட்கணும்னே தெரியல. யாரோ ஒருத்தர் அமைதியா இருக்கீங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கே புரியல. திடீர்னு மனசுல இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். சாரி ஜாக்கி. அதாவது ஒருத்தவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மென்ட் கண்டிப்பாக வரும். அது கரெக்ட். யாரா இருந்தாலுமே வருங்க. அதுல வராமலாம் இருக்காது. அப்ப அந்த ப்ரீ ஜட்ஜ்மென்ட்க்கு ஏத்தா மாதிரி ம், இப்ப இப்ப திடீர்னு எனக்கு ஒருத்தர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உங்கள பார்த்தாலே பிடிக்கல. ம். அப்படிதான் நான் கூட இவங்கள பார்த்தாலே பிடிக்கலன்னு தானே இப்படி இங்க வந்து உட்காந்துருக்கேன். அது வேற விஷயம். உடனே வந்து என்னம்மா அப்படின்லாம் கேட்காதீங்க. காலம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். அதேதான் ரொம்ப கத்துக் குடுக்குது ஜெகி. ம், அதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் நமக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே பிடிக்காது. அப்ப அந்த மாரி இருக்கிற பெர்சன வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அ "நீ சும்மா தானே உட்காந்துருக்க. இங்கேருந்து உருண்டு பெரண்டு போயேன் அந்த பக்கம்." அப்படிங்கிற மாரி இருக்கு இது.
அங்கதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செட்டப் வைங்க. ஆ. ஒரு செட்டப்பை எல்லாருக்கும் நீட் எக்ஸாம்னா எக்ஸாம், சிபிஎஸ்இ எக்ஸாம், 10th எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கு இதுதான். அதே மாதிரியான விஷயத்தை எல்லாருக்கும் வை. அந்த எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சதுல அவன் ஜெயிக்கிறானா, அதுல வந்து இருக்கிறதுக்கு மார்க் போடு. இந்த ஆக்ஷன்ஸ் நிறையா பண்ணலாம், இது வந்து கரெக்டா வந்து இந்த பாட்டை ஒழுங்கா பாடலாம், இதை வந்து சரியா அவன் புரிஞ்சுட்டான், டாஸ்க்கை புரிஞ்சுக்காமலே வந்து உள்ளார உட்காந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு, ஏன் 7 பேர் 8 பேர் கூட மொத்தமாவே உட்கார வச்சு கூட நீங்க வந்து பண்ணுங்க நான் சொல்றேன். எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு, ஒருத்தவனுக்கு தனியா பண்றீங்க, ஒருத்தவங்க 2 பேர் சேர்த்து பண்றீங்க, ஒருத்தவங்க அதுல சூப்பரா இருக்கான், ஒருத்தவங்க வந்து ஓப்ளஸா இருக்கிறான். அப்போ அதாவது இந்த நூறு சாமிகள் சொல்ற மாதிரி ஒரு செருப்பு அருந்து போச்சுன்றதுக்காக நல்லா இருக்கிற செருப்பு நாஸ்தி ஆகணுமான்னு கேட்கறேன் நான். அதே அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. அதுல இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மன கிரட்ஜஸ் எல்லாம் இருக்கும்ல, இவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான்ல, வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க. அவங்களும் வந்து ஒரு உங்களை போலவே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அவங்களுக்கான விஷயங்களை நீங்க கொடுக்கணும். இன்னொரு விஷயமும் பண்றீங்க, ஜட்ஜே மதிக்க மாட்டேன்றீங்க. நீங்களே உங்களுக்கு இருக்கிற ஜட்ஜுக்கான மதிப்புகளை கொடுக்கல, அவங்க வந்து இப்ப நான் அந்த ஃபீலையே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க சொல்லி முடிங்க. அது கரெக்டா அந்த மனதுல வந்து கடத்துறீங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு தேர்ட் பர்சனா ஒரு டிவியை பார்த்து இந்த ஷோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன நீங்க முதல்ல நம்ப வைக்கணும். இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு இடத்துக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆளு அப்படிங்கறது நீங்க எனக்கு நம்ப வைக்கணும். அதை வந்து ஹோஸ்ட் மூலமாக நீங்க பேச வைக்கணும். எதுவுமே இல்லைங்க, நீங்க வேற ஒரு நிகழ்ச்சியை பாக்குறீங்க. அந்த நிகழ்ச்சி இப்ப ஜாக்கி சொன்னது கரெக்டா, அந்த அக்னி பரீட்சா நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்க. அதுல வர்ற விஷயங்கள் மாதிரியான சில விஷயங்களையும் ஒரு கான்ட்ரவர்சியும் நீங்க ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படியே டிப்பி அடிச்சா கூட பரவாயில்லன்ற நான். அதேதான். டிப்பியும் ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறேன். இப்ப அவங்க வந்து அந்த எபிசோட்ல எல்லாருக்கான ஷூவையும் தொடக்க வச்சாங்க. தொடக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்க. இப்ப நீங்க இது என்ன கிரைட்டீரியா இருக்கு? நீங்க சொன்ன டாஸ்க் அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து நீங்க பேசணும்ன்றப்ப அந்த அந்த ஒரு சின்ன கிளிப்பா பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எழுத்தும் பேசுறாங்க. நான் ஏன் இதை பண்ணணும், அதுக்காக நான் போய் ஷூ துடைக்க முடியுமா, இது எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க, அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கிறீங்க. அதுக்காக நீ இதை ஒத்துக்கிட்டாதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அவங்க அந்த ஷூவையும் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வெளில போ, அது எதுக்கு நான் அந்த ஷூ பண்ணணும், நான் எதுக்கு அந்த ஷூவை துடைக்கணும்? அப்ப அதாவது ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரை மாதிரி என்ன எதுக்கு எடுத்து வந்து இதுல வந்து அந்த சக்கரைக்கான மதிப்பே கொடுக்காம எடுத்து வந்து இதை வந்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கலாம், நான் வந்து இந்த ரீசன் சொல்லி நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும் பொழுது அந்த ரீசன்ஸ் பாக்குற எனக்குமே அக்செப்டபிளா இருக்கணும். இப்ப எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, பிக் பாஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அட என்னையா இது, இதுலயே உங்களுக்கு ஒரு தெளிவில்ல, நீங்க இதுலயே உங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில எனக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்ற. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ என்னன்னா ஒரு பேட்டர்னை இங்கே செட் பண்ணிட்டு அந்த பேட்டர்னில் வந்து ஒவ்வொருத்தவங்க நம்ம நாமளும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். நாமளும் ஜட்ஜ் ஆகிடும். படம் அதாவது இந்த நிகழ்ச்சி பார்க்குற நாமளும் ஜட்ஜ் ஆகிட்டு இதில் இவன் சரியாக சொதப்பலை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, டிஸ்கோ சாங் ரவுண்டுன்றாங்க. எந்த பாட்டு வேணாலும் பாடலாம், ஆனால் டிஸ்கோ சாங் பாடுறானா, டப்பாங்குத்து பாடுறானா அப்படின்ட்டு அந்த குரல் சுத்தம், அந்த பாட்டு, இதுதானே அந்த சூப்பர் சிங்கரில் பண்ணுறாங்க. அப்படி தானே நீங்களும் வந்து காமன் மேன் உள்ளார வரணும்னா பிக் பாஸ்க்கு இந்த கிரைட்டீரியாலாம் அவன் ஜெயிச்சானா இவனுக்கு இந்த மார்க்கு டக்கு 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 3 பேர் என்ன மார்க் இதில் வந்து நீ ஆமாம்ல, அந்த இடத்துல வந்து ஒழுங்காகவே பேச தெரியல, இவன் போய் டாஸ்க் லெட்டர் படிச்சு எப்படி பண்ண போகிறான், நம்மளே அதுக்கு வந்து ஜட்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காங்க, நீங்கள் 2 வந்து பாருங்க, நீங்கள் முட்டி போட்டு நீ நாய் மாதிரி இருக்கோல, என்னது எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவும் இல்லை. அதேதான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிடிக்காதவன் கல்யாணத்துக்கு சொந்தக்காரன் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு போடுறா, தாம்பளை போய் போடுறான்னா ஒன்றுத்துல தேங்காய் போடுவான், ஒன்றுத்துல பாக்கு போட மாட்டான். அவனுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கவே பிடிக்காது. ஏற்கனவே 5 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஐவாஷ்னு ஒன்று வரும்போது நீங்க என்ன கேள்வி, இதை ஒரு உங்களுக்கு உறுத்தம், என்ன கேள்வின்னு தெரியாது. இப்ப ஓவியா சொல்றாங்க, உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இல்லை, என்ன இம்ப்ரெசிவா இல்லை, என்ன செய்யல, என்ன செய்யலாம் அப்புறம் என்னமா எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பண்றது எனக்கு இம்ப்ரெசிவாகவே இல்ல. சரி, இவங்க 2 பேரும் நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன். ஓகே, ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க? ஐ டோன்ட் நோ. இப்ப இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து இப்ப அடுத்தவன் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு நேரம், உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு உங்களுக்கு கூப்பிடுறீங்களா, அடுத்தவன் நேரம்ன்றது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமான்னு நான் கேக்குறேன். அதாவது இயலாமையில இருக்கக்கூடிய எதை தின்னா பித்தம் தெளிஞ்சிருமா எங்கேயாவதுன்னு பரபரப்பா இருக்கு. நீங்க சொன்னா எதையும் செய்யக்கூடிய செய்யுமா, அதுக்கேற்றவா நீங்க ஃபார்மல் செட் பண்ணு, அவனை என்ன வேணாலும் பண்ணு. அதை விட்டு புட்டு எந்த ஒரு பேட்டர்னே இல்லாம அவனை கூப்பிட்டு வந்து அவன் நேரத்தை வீணாக்கி அவன் நாய் மாதிரி குலைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ரிஜெக்ட் பண்ணா வாட் யூ மீன், வாட் இஸ் திஸ்?
அதுல எல்லாத்த விட இன்னொரு ஒரு காரணிகள் நீங்களே பேசும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, வெளியில இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஒருத்தர் வராரு, அவர் பண்றாருன்னா, இவரு இருக்கிறதுக்கு நானே உள்ள போயிடுவேன் அப்படின்னும் பொழுது, அந்த நீ உள்ள போய் என்ன பண்ற? அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்து நாங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. பட் அதுல எந்த ஒரு ஒழுங்குமுறையுமே இல்லையே. நான் தான் சொல்றேன். ஒரு கார்ப்பரேட் ஒரு உலக நேஷனல் சேனல் இல்லையா? அப்படிதானே சொல்லுவோம். நேஷனல் மீடியால உங்களுக்கு எதுக்குமே ஒரு ஒழுங்குமுறையே இல்லாம வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. இது எந்த விதத்துல அததான் நான் சொன்னேன். இப்ப அந்த செருப்பு தொடமா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்க வந்து ஓரளவுக்கு ஹார்ஷாவே மத்தவங்க அப்ப 3 ஜட்ஜுக்குள்ளார பேசிக்குவாங்க. நான் ஹார்ஷா நடந்துப்பேன். நான் அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜா இருப்பேங்க. எந்த லெவலுக்கு அவங்க இறங்குறாங்கன்னு நான் பார்ப்பேன். எல்லாம் இதான் என்னோட வேலை. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து நீங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க? வேலிடேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அகாஜுகா பண்ணா கூட பாரு, நீ வந்து ஹோல்ல இருக்க அப்படின்னு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி முடிக்க முடியும். ஏன்னா எதிர்க்க இருக்கிறவன் ஒரு 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 இயலாமையில ஒரு இடத்துக்காக போராடுறதுக்காக கனவுகளோட 4-5 டெஸ்ட் பாஸ் பண்ணி இங்க வந்திருக்கான். அவனை வந்து அனுப்பும்போது உங்களது வந்து சாரி, உங்களது வந்து ரிஜெக்டட், போ கிளம்புங்க, பாய். மாயா அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஏங்க நீங்க இவ்வளவு நாள் இப்ப பிரியங்கா இருக்காங்க, அவங்க போகும்போது அதை வந்து கன்சோல் பண்ணி, நான் வந்து விஜய் சேதுபதி கமலுக்குமே சொல்லுவேன், கமல் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், ஆனா வெளியில போகும்போது அவங்கள வந்து ஆரத்தழுவி அவங்கள வந்து பாராட்டி அவர் அனுப்புற விதம் இருக்குல்ல, 100 யானை பலத்துக்கு சமம். அப்படித்தானே நீங்க வந்துட்டான்றதுக்காக என்ன நீங்க ரிஜெக்டட் பாய் என்னது இது? அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க மாயா, எனக்கு வந்து எல்லா பவரும் இருக்கு, நான் வந்து நினைச்சேன்னா நான் உங்களை வந்து ரிஜெக்டே பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இது ஒண்ணா இன்னொன்னு பண்றாங்க ஜாக்கி. நீங்க 1000மே இருந்தாலும் முதல்ல வந்து டிஃபரன்சியேஷன் வேணும். நான் அதை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் திரும்ப அதை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஜட்ஜி யாரு, ஹோஸ்ட் யார், இந்த டிஃபரன்சியேஷன் இருக்கணும். அதை கூட விட்டுருங்க. அந்த டிஃபரன்சியேஷனே இல்லாம எல்லாருமே பேசுறீங்க. சரி ஓகே, எல்லாருமே கேள்வி கேட்கறீங்க. இப்ப நான் ஒரு போட்டியாளராக வந்தேன், முதல்ல யாருமா இங்க ஜட்ஜுன்னு கேட்டு இருந்திருப்பேன் நான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நீங்க வந்து இருக்கீங்க. சரி அது கூட பரவாயில்ல. ஒரு ஜட்ஜு அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க, அவங்க வந்து ஜட்ஜை வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பேசுறாங்கன்னா நீங்க சிரிக்கக்கூடாது. நீங்க ஒரு ஹோஸ்ட், கூட இருக்கிற ஜட்ஜு இன்னொரு ஜட்ஜும் சிரிக்கிறாங்க, ஹோஸ்டும் சிரிக்கிறாங்க. அப்ப அந்த ஜட்ஜுக்கு என்ன மரியாதை? அப்ப நீங்க என்ன பேசணும் அப்படின்னா, என்னம்மா என்னவோ அவரே கேள்வி கேட்குறீங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல ஹோஸ்ட்டா என்ன பண்ணணும்னா, அவரே கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. அவர் அங்க வந்து ஜட்ஜா உட்கார்ந்துருக்காரு. இப்ப பதில் சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி நீங்க உங்க ஜட்ஜ விட்டு குடுக்காம தான் பேசணும். அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு பிரியங்கா தான் ஹோஸ்ட்ங்கிறதுனால திரும்ப அவங்களே இழுத்துட்டு வரேன். ஒரு ஆள பற்றி அவங்க வந்து பாராட்டுவாங்க. நீங்க இவங்கள பத்தி சொல்லுங்களேன் சும்மா அப்படின்பொழுது, டக்குன்னு ஒரு இன்ட்ரோவே அவங்க வந்து வேற லெவல்ல குடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இன்னைக்கு கூட இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தான் என்ன வந்து பாராட்டி கூப்பிடுவாங்க. இப்ப நான் அவங்கள பாராட்டி கூப்பிடுறேன். எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. என்னது? ஆனா உண்மையிலே அவங்க தான் வந்து ஹோஸ்ட்னும் போது இந்த ஷோ ஊத்தி மூட போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது உண்மைதான் அது. இல்ல அந்த கமெண்ட்டை நிறைய பேர் ஆமோதிச்சிருந்தாங்க. அப்ப அதுல வந்து இந்த சொன்னாங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. ஏற்கனவே இருக்கிற ஒரு சேல் ஆகாத ஒரு ப்ராடக்ட்டை வச்சு இன்னொரு ப்ராடக்ட் நீங்க விற்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாமளும் வரும்பொழுதே இந்த முன்முடிவுகள்லாம் இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து எப்படி அங்க என்ன நடக்குதோ அதை தான் பேசணும். நல்ல விஷயங்களை பாராட்டுறது என்னைக்குமே நம்ம தயங்குனது இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரியான அபத்தங்களை வந்து நம்ம சுட்டி காட்ட தயங்குனதும் கிடையாது. அது நிச்சயமாக இந்த ஷோ வந்து அக்னி பரீட்சா மாதிரி நாங்களும் வந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு இதை விட மோசமாகவே இருந்திருக்கு அக்னி பரீட்சா. அந்த அளவுக்கு இல்லாம இதுல ஒரு பேட்டர்னும் இல்ல, ஆளாளுக்கு மாறுபடுது. ஒரு பையன் வந்து அது என்னது பேபுன்னதுக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. அந்த பேசவும் தெரியல, இன்னும் பொண்டாட்டி உடல் உயிர் அப்படி இப்படின்றீங்க. அதேதான். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவா இருக்கிற ஆட்களை நீங்க எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமா இந்த ரிஜெக்டட் பீப்புள்லாம் வெளிய வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? இல்ல ஜாக்கி, எனக்கு வேற ஒரு விஷயமும் இல்ல. நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு என்ன இருந்ததுன்னா, ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காமன் மேன்னா இதான் நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு வர்ற ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, காமன் மேன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவங்க, நாங்க தான் இந்த 3 ஜட்ஜஸ், எங்களுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, எங்களுக்குள்ளார நாங்க பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜோடைய இன்ட்ரோடக்ஷனே ப்ராப்பரா இல்லங்க. இல்ல இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க இதுக்கு சூப்பர் சிங்கருக்கு நீங்க ஆள் எடுப்பீங்க. எல்லா ஊர்லயும் எடுப்பீங்க. எல்லா ஊர்லயும் வந்து என்னென்ன பசங்க என்னென்ன பாடிச்சு எதை வச்சு அவங்க எடுத்துன்றத முதல்ல காமிப்பீங்க. அதேதான். என்னென்ன சுருதி சுத்தமாச்சு எதனால ரிஜெக்ட் ஆச்சு நமக்கு அப்பயே தெரியும்.
அந்த மாதிரி எதுவுமே இல்லாம திடீர்னு வந்து ஒரு 50 பேர் எடுத்து வந்து ஒரு பஸ்ல ஏற்றி எல்லாருமே உள்ளார எடுத்து போறதுக்கு எதுக்கு அந்த பஸ் டாஸ்க்கு, திரும்ப எல்லாருமே 2 பேரா அனுப்புறதுக்கு எதுக்கு நீங்க வந்து ஒரு ஷோ? அப்ப அந்த இதுக்கான கிரைட்டீரியா என்ன? அப்ப ஒன்னா ஒரு செருப்பு பிஞ்சு போயிடுச்சு, நல்ல செருப்புமா இப்ப தூக்கி போடுறீங்கல்ல, ஒரு செருப்பு பிஞ்சு போயிடுச்சு, நல்லா இருக்கிற செருப்பு தானே தூக்கி போடுறீங்க. அந்த மாதிரி 2ல 1 அபத்தமாச்சுன்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையும் போகுதுல்ல. அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? அப்ப அடுத்தவங்களுடைய டைம்ன்றத வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு அலட்சியமா போகுது? அப்ப இல்லாதப்பட்டவனா நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்க. அவன் தலையில எப்படி வேணாலும் மிளகா இருப்பீங்கன்றது தான் அதோட நிதர்சனமான விஷயம். அதனாலதான் வந்து அந்த காமாட்சின்னு ஒருத்தவங்க சொல்லி சிரிச்சாங்க. ஆரி ப்ரோ வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, நீதி, நேர்மை, நியாயம் ஒண்ணுமே இல்லங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னாங்க. அது உண்மை. எல்லாத்தோட இன்னொன்று சூப்பரா சொன்னாங்க. இன்னொருத்தவங்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா, அவங்க பேர் என்னன்னு தெரியல. மாயாவா? அங்க ஒரு மாயா. அவங்க சொன்னாங்க, அதாவது பல்ட்டி அடிச்சுட்டே வர்றது, தேக்கோந்தோ பண்றது, பக்கெட்டை வாயில கடிக்கிறது, இவங்க தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னாங்க. உண்மை. அந்த மாதிரி அப்ப அதுதான் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு போங்க. இது வந்து அததான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி வந்து என்ன கின்னஸ் சாதனையாளர்களா யாரா மாற போறீங்கன்றது எனக்கு புரியல. காமன் மேன் அங்க உள்ளார போய் என்ன பண்ணுவான்? இப்ப நீங்களாம் என்னெல்லாம் பண்ணி என்ன கிரைட்டீரியால நீங்களாம் உள்ளார வந்தீங்க? நான் என்ன கேக்குறேன், இந்த இத்தனை ஷோ எடுத்தாங்கல்ல, என்ன கிரைட்டீரியால இவங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்தீங்க? அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நீங்க என்ன கிரைட்டீரியால தேர்ந்தெடுத்தீங்க? மன அழுத்தம் இல்லாதவங்க, அவங்களுடைய சைக்கலாஜிக்கலா அவங்க எப்படி பாக்குறாங்க, இதெல்லாம் நீங்க டெஸ்ட்லயே வந்துருமே. இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப இதுக்கு ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் செய்யணும், இப்படி இப்படிலாம் ஒரு டாஸ்க் ஆர்டரை புடிச்சு இப்படி பறிஞ்சுக்கணும், இதுக்கு நாங்க இப்படி எல்லாம் பேருவோம், அப்படிலாம் வச்சு நீங்க 2 குரூப்பா வச்சு அதுல ஏதாவது அப்படி பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நீங்க 2 பேரா கூப்பிடுறீங்கன்னா கூட 2 பேருக்கும் சேம் டாஸ்க் கொடுங்க. எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல, பிக் பாஸ் நிகழ்ச்சியில நிறைய டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு தான் பாக்குறோம். உங்க 2 பேர்ல யார் பெஸ்ட்டோ அந்த டாஸ்க் செய்றீங்களோ அவங்க நீங்க செலக்ட் ஆவீங்க. நீங்க 2 பேரும் அடிச்சுக்காங்க யார் ஜெயிக்கிறீங்களோன்ட்டு. நீங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுத்தேன், அவரு ஃபுல்லா எடுத்துட்டாரு. அது வந்து ஓலப்பாயில மூத்திரம் பேர மாதிரி பேசிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். ஒருத்தவங்க வந்து இப்ப அது புதுசா வந்திருக்காங்க, அவங்க காமன் மேன் டெய்லியுமா வந்து டிவில வந்து பேசிட்டு இருக்காம. எல்லாத்த விட அவனுக்கு அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, அவங்க சூப்பரா சொன்னாங்க, எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குங்க அக்ரிமெண்ட். யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான அபத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இது வந்து உண்மையிலே வந்து இல்லாதப்பட்டவன் எங்கேயாவது ஜெயிச்சிடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல தனக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருமான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் தலையில முறைகா அரைக்கிறதுன்றது நல்லா இல்லை. அவ்வளவுதான். ஒரு ஷோ ஒரு காமன் மேன் உள்ளார வந்து ஆதரிக்கிறோம், ஆனா அதுக்கு ஒரு ஃபார்மேட்ஸ், அவனுடைய நேரம், அவனுடைய எல்லா விஷயமும் முக்கியம் இல்லை, அவனுடைய சுயமரியாதை இது எல்லாமே முக்கியம். அதனால தான் சொன்னேன், பஸ்ஸில் நீங்க வந்து அடைக்கிறது பிரச்சனையே இல்லை, உள்ளார கூட்டு டாஸ்கா மாற்றும் போது அது பிரச்சனை கிடையாது. அதுலயும் நீங்க வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே இல்லாம எந்த கேள்வி கேட்கறதுனே தெரியல, அதுக்கு உங்களுக்கே காமன் மேன்ல வந்து என்னெல்லாம் தேவைன்றதும் உங்களுக்கு சொல்ல தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதான் எல்லாத்தையும் சரி. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே, ஒரு திறமை இருந்தா எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க, அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நேத்தே ஒரு எபிசோட்ல பயங்கரமா நல்லா பேசினாங்க, அவங்க திருநங்கையா இருக்காங்க, அவங்களுக்கு சிலம்பம் விளையாட தெரியுது, அவங்க தன்னுடைய ஒரு 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 சொசைட்டில இருந்து அந்த சொசைட்டியை முன்னிறுத்தி நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு வராங்க. அதுல ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போதே உடனே கேக்குறாங்க, அது என்னது இது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு ஒன்று வராங்க. அப்போ உங்களுக்கு 5 பேர் தான் என்ன சாதாரணமா அப்படி காது வச்ச மாதிரி எடுத்துருங்களேன், எதுக்கு இந்த மாதிரி போட்டு இருக்கிற நேரத்துல எண்ணி எல்லாத்த விட இப்ப நான் ஒரு நிகழ்ச்சியை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தோக்குறேன் அப்படின்னும் பொழுது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆறுதல் அடையணும் இல்லையா? இதெல்லாம் நான் பண்ணல, இதெல்லாம் அவங்க பண்ண, ஒரு நியாயமான ஆளுக்கு அந்த ஆறுதல் வரணும் இல்ல, அந்த ஆறுதலே நீங்க கொடுக்கலங்கிறதா இங்க வந்து இருக்கிற பிரச்சனை. அதுக்குதான் நீங்க கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நீங்க வச்சுட்டு இது எல்லாருக்கும் பொதுவானதா ஒண்ணு கொடுத்து அதுல யார் பெஸ்ட்ன்ற போது தெரியுது. ஆனா உங்களுக்கு ப்ரொடியூசர் பொண்ணா இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்னமா அடுத்து செய்ய போறேன்னு கேட்கும்போது நான் வருவேன்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஹோல்ட் எல்லாம் வைக்கிறீங்க, இதை விட நல்லா பேசுறவங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க. எல்லாத்த விட நான் பிக் பாஸே பார்த்தது இல்லைன்னா அவங்கள செலக்ட் பண்றீங்க வேற. அதுதான் அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் நிகழ்ச்சியை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஒரு ஒரு சில விஷயத்த நம்ம எதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, எப்படி அதை முடிக்கணும்னு தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியா தான் போய்கிட்டு இருக்காது. அது எதுலையுமே தெளிவில்லை, ஹோஸ்ட்ல தெளிவில்லை, ஜட்ஜஸ் கிட்ட தெளிவில்லை, ஒரு ஹோஸ்ட்டுக்கும் இன்னொரு ஹோஸ்ட்டுக்கும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற தெளிவில்லை. ஒரே விஷயம் தாங்க, ஒரு ஆளை பார்த்துட்டு நீங்க வந்து நான் அவங்கள ரிஜெக்ட் பண்றேன், நான் அவங்களுக்கு தகுதியானவங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒருத்தர். ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, நான் 2 பேருமே வேணாம்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்றேன், ஏன் ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு ஜட்ஜோடைய பதில். அவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்து எல்லா வேலையும் பண்ணி தொண்டை கீழே வாதாடிட்டு உங்களுக்கு தீர்ப்பு வாழை சீக்கிரத்துக்கு எனக்கு பிடிக்கல, எதுக்கு ஐ டோன்ட் நோன்றதுக்கு எதுக்கு நீ அங்க வந்து உட்காந்துக்கிட்டு? அதுதான் நானும் கேட்கறேன். இந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அங்க போய் சீட்டை தேய்க்கிறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எதையும் பண்ணாம, எதுக்கும் குரல் கொடுக்காம, எதுக்கும் பேசாம, கேள்வியும் சரியாக கேட்காம
கேள்வியும் நம்பரை கேட்க தப்பா தெரியல. படிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அந்த ரைட், மாரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இது வந்து இப்ப என்ன ஆயிடுது அப்டின்னா, இதெல்லாம் இப்ப கரெக்ட்டாக வந்து ம், ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்றேன். அதேதான் அதேதான் அவ்வளவுதான். அதேதான். அந்த மாரி தான் நீங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அ ஒரு ஒரு என்னடா ஷோ அப்டிங்கிற மாரியான ஒரு ஃபீல குடுத்துக்கிட்டு இருக்குன்றது தான் மேட்டர். அதுதான் அபத்தமா தான் இருக்குது. எஸ். ஒண்ணும் இல்ல. அதாவது அதான் சொல்றேனே, எளிமையானவர்களுடைய நேரமும், அவங்களுடைய இயலாமையும் அவங்கள வந்து கேலி பொருளா ஆக்காதீங்க. அது அந்த அந்த விஷயத்துக்கு அவங்களுடைய அந்த வேகம், அந்த இது இருக்குல்ல, அதுக்கான ரெஸ்பெக்ட்ட குடுங்கன்னு சொல்றேன். எல்லாம் தவிர தட்ஸ் ஆல். இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வரைக்கும். வேற ஒரு நிகழ்ச்சியில இப்படிலாம் நடந்தாலும், தமிழ்ல நாங்க இப்படிலாம் பண்ண மாட்டோங்க. ம். நாங்க இப்படிதான் ஒரு வரையறை வச்சிருக்கோங்கிற மாரியான ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு செட்டப்ப நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு 9 இல்ல. எபிசோடுல. இனிமேல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. இது 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 இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அதேதான். ஆமா. அததான் நான் சொல்றேன். இப்ப அங்க இருக்கிறத நான் அப்படியே பண்ணுவேன். அங்க இருக்கிற மாரி நான் நானுமே என்ன வேணா செய்வேன். இல்லையே, டேக் இட் ஃபார் தாராளமா நீங்க கிராண்டட் செய்யறதெல்லாம் எடுத்துக்குவேன். பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சு பண்ணணும்ன்றத நம்ம சொல்லவே இருக்கோம். அததான் சொல்றேன். தட்ஸ் ஆல். ம். வேற எதுவும் எனக்கு வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்ல ஜாக்கி. இதான் மேட்டர். தட்ஸ் ஆல். ஓகே. வேற என்ன? இது குறித்தான உங்கள் கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. உண்மையிலே அந்த செருப்பு இது பண்ணது, போனது இதெல்லாம் வந்து உண்மையிலே யோசிச்சு ரொம்ப பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா. ரிஜெக்ட் பண்றதெல்லாம் வந்து அது எதுக்கு செஞ்சுக்கிட்டு? ஆ. ஒரு ஃபார்மேட் வச்சு பண்ணிட்டு பண்ணா பிரச்சனை இல்லையே. இதுதான் மேட்டர். ஸோ எல்லாருக்கும் சுயமரியாதை உண்டுல்ல. இருக்கப்பட்டவன், இல்லாதப்பட்டவன் எல்லாருக்குமே இருக்குல்ல. தட்ஸ் இட். அப்ப இல்லாதப்பட்டவனுக்கு மட்டும் தலையில ஏறி மொளகாரை பண்றது வந்து நியாயமான விஷயமா இல்லைன்றது நம்மளுடைய கருத்து. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் So signing off. Yeah.